ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதயே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளி சிந்திச்சிருக்கோம். இன்றைய தினம் 651வது நாமாவளியாக ஓம் பிஷக்வராய நமஹ. முருகப்பெருமான் இந்த நாமாவளி வைத்தியர்களுக்குள் சிரேஷ்டமாக இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது சிறந்த மருத்துவராக இருக்கார். இந்த மருத்துவர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். உடல்நிலை சரியில்லை அப்படின்னா அவகிட்ட போயிட்டு அதுக்கான அந்த வாதம் பித்தம் ஸ்லேத்மம் இந்த மூன்றினுடைய மாற்றத்தை உணர்ந்து நம்மக்கிட்டேருந்து என்ன விஷயன்றதை கேட்டு அதுக்கான மருந்தை கொடுப்பா. அந்த மருந்து சரியாகலை அப்படின்னா திருப்பி அதனுடைய குறைக்கிறதோ ஏற்றுறதோ அதை பார்த்து அந்த மருந்தை கொடுத்து இந்த உடம்பை சுகப்படுத்துவாள். அப்பாடான் இருக்கும். நமக்கு ஒரு கஷ்டங்கள் விலகித்துனா அப்பாடா நோய் விலகிடுது அப்படின்னு. சரி, இந்த நோய் விலகினது சந்தோஷமா அப்படின்னா அது சிறிது காலம்தான். அடுத்தடுத்து ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்கும். அதுதான் அந்த சரீரத்தினுடைய கூடயே வந்தது. அழகாக திருத்தணி திருப்புகளை சொல்லுவார். இருமலும் ரோக முயலகன் வாதம் எரிகுண நாசி விடமே நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுகல மாலை இவையோடே பெருவயிற்றில எரிகுலை சூளை பெருவலி வேறுமுள்ள நோய்கள் பிறவிகள் தோறும் என்னை நலியாதபடி உனதாள்கள் அருள்வாயேன்வார். அப்போ இதை பிறவிகள் தோறும் வந்துட்டே இருக்குது அப்படின்றது அவர் தெரிஞ்சுண்டு இது என்னை தொடராமல் நீ பார்த்துக்குப்பா அப்படின்றார். அப்போ இதெல்லாம் வந்துட்டே இருக்குது. அப்போ இந்த நோயெல்லாம் போக்குறவரா இந்த மருத்துவர் அப்படின்னா அதுவும் அது இல்லாமல் என்ன செய்வார்னா இந்த உடம்புக்கு உள்ள நோய் மனநோய் பல்வேறு விதமான பிறவி நோய் திருப்பி திருப்பி நம்ம பிறப்பு எடுக்கிறோமே அதுக்கு காரணமான நோயையே போக்கக்கூடியவர் குமார பரமேஸ்வரன். அதுதான் அவருக்கு பேரே பவரோக வைத்தியநாதன் அப்படின்னு பேர். அவர் இந்த ஜனனத்திலிருந்து நமக்கு முக்தியை கொடுப்பார். முக்திக்கு ஒரு வித்து யார் அப்படின்னா குமார பரமேஸ்வரன். அப்பேற்பட்ட அந்த பரமேஸ்வரன் சிறந்த மருத்துவராக இருக்கார். அப்போ அந்த மருத்துவத்தின் பயனாக நமக்கு என்ன கிடைக்கும்னா இந்த உலகத்தில் என்னெல்லாம் ஆனந்தம் உண்டோ எல்லாத்தையும் அனுபவித்து மேலான ஆனந்தம் எது அதை கொடுக்கக்கூடியவர் இந்த குமார பரமேஸ்வரர். திருப்புகழில் அழகாக சொல்லுவார். வடிவது நீலங்காட்டி முடிவுல காலன் கூட்டி வரவிடு தூதன் கோட்டி விடு பாசம் மகனொடு மாமன் பாட்டி முதலுறவோரும் கேட்டு மதிகெட மாயந்தீட்டி உயிர் போ முன் படிமிசை தாளும் காட்டி உடலுறு நோய் பண்டேற்ற பழவினை பாவம் தீர்த்து நடியேனை பறிவொடு நாளும் காத்து விரி தமிழாலங்கோர்த்த பரப்புகழ் பாடென்று ஆட்கொண்டு அருள்வாயே அப்படின்னு அழகாக கேட்பார். அது மாதிரி இறைவன் எப்பேற்பட்டவர் அப்படின்னா எல்லா விதமான வைத்தியர்களுக்கெல்லாம் சிரேஷ்டராக இருக்கார். இந்த வைத்தியர் என்ன பண்ணுவார்னா நம்மளுடைய பிறவி நோயே போக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்டவர் தான் சிறந்த வைத்தியராக மருத்துவராக முருகப்பெருமானை வர்ணிக்கிறது இந்த நாமாவளி. ஓம் பிஷக்வராய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.